நீங்கள் சம்பாதிச்சு வச்சிருக்க சொத்தை கொள்ளையும் அடிச்சுட்டு உங்களை கொலையும் பண்ணிட்டு போகிறான் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு அவனை இமிடியேட்டாக சுட்டணும். ஓகே. ரெண்டாவது கூலிக்கு மர்டர் பண்ண வராங்களா தெரியுமா? கூலிப்படை அவங்களையும் சுட்டணும். அடுத்தது ஸ்நாச்சிங் பண்ணுறாங்கல்ல அவனுங்க, அந்த எதிரியோட அதாவது பாதிக்கப்படுற மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத நம்ம திங்க் பண்ணோம்னா நமக்கு ஏற்படும் போது அந்த மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு திங்க் பண்ணி பனிஷ்மெண்ட் இருக்கும். இப்போ சிறையில் அவங்க வெளிவராத அளவுக்கு கேஸ் ஸ்ட்ராங் பண்ணி சிறையில் அடைக்கிறதும் ஒரு விதமான தண்டனை தானே. நம்ம மரணம் ஏன் சுடணும் அப்படின்ற இடத்துக்கு நீங்க சிறைச்சாலை இப்போ அவனுக்கு சுகச்சாலையா ஆயிப்போச்சு. அந்த அளவு சிறையில் அந்த அளவுக்கு அவங்களுக்கான கட்டுப்பாடே கிடையாது. நீங்க திருச்சியிலலாம் காவிரி ஆற்று தண்ணி வெளியுள்ளவனுக்கே குடிக்கிறதே கிடைக்காது, அவன் குளிக்கிறதுக்கு கிடைக்கும். நீங்க என்ன திருச்சி ஜெயிலுக்கு ஒரு நாள் போய் பாருங்க, அவன் குளிக்கிறதே காவிரி நீர்ல மோட்டர் போட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கா.